இன்றைக்கு என்ன நாள்? என்ன நாள்? எலெக்ஷன் நாளா? இல்லை, இன்றைக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். காதல் என்ற மாத்திரைக்கு எப்போதும் 2 குணம், போட்டு கொண்டால் போதையை கொடுக்கும், போக போக தூக்கத்தை கெடுக்கும். காதல் என்ற யாத்திரைக்கு எப்போதும் 2 வழி, வந்த வழி வெளிச்சத்தில் ஜொலிக்கும், போகும் வழியோ இருளுக்குள் இருக்கும். கண்மூடினால் தூக்கமும் இல்லை, கண்கள் திறந்தால் பார்வையும் இல்லை. ஆலமரிச்சம் போல வளருது அழகு பெண்ணின் நினைப்பு, வெட்டி எறிந்து பார்த்தேன் மறுபடி வேரில் என்ன துளிர்ப்பு. என் நெஞ்சமே பகையானதே, உயிர் வாழ்வதே சுமையானதே. மனமே நீ தூங்கிவிடு, உன் நினைவின்றி தூங்கவிடு. மனமே மனமே தடுமாறும் மனமே, உள்ளுக்குள் இருந்தே உயிர் கொள்ளும் மனமே. பெண்ணை பார்க்கும் பொழுது நீ சிறகு விரிக்காதே, பிரிந்து போன பிறகும் நீ சிதையும் வளர்க்காதே. மனமே நீ தூங்கிவிடு, உன் நினைவின்றி தூங்கவிடு. உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 18ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. எந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்துட்டு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு என்ன நாள்? என்ன நாள்? எலெக்ஷன் நாளா? இல்லை, இன்றைக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்கின்றனே தெரியலை. ஆனால் இந்த நாட்டில் நடந்த 30 ஆண்டுகள் யுத்தத்தின் இறுதி நாள், ஒரே கொள்கையோட 30 ஆண்டுகள் போராடிய ஒரு இறுதி நாளாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. அதாவது 2009 5ஆம் மாதம் 18ஆம் தேதி என்பது இறுதி யுத்தத்தின் இறுதி நாள். இன்றைய தினம் அதாவது 5ஆம் மாதம் 18ஆம் தேதி. இன்றைய நாளில் அந்த ஒரு நாளில் எத்தனையோ உயிர்கள் காவு கொண்ட ஒரு நாளாக அமைந்திருந்தது. அது அத்தனை உயிர்களுக்கும் எங்களுடைய நியூஸ் 4 ரைஸ் யூடியூப் சேனல் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களையும், ஒரே கொள்கையுடன் போராடிய இறுதி மூச்சிருக்கும் வரைக்கும் ஒரே கொள்கையுடன் போராடியமைக்கும் எங்களுடைய நியூஸ் 4 ரைஸ் யூடியூப் சேனல் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் என்னுடைய கருத்துக்களில் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னாக்கா நம்ம சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் ஒரு சில வார்த்தைகளை விட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இதில் ஏதாச்சும் தவறுகள் ஏற்பட்டிருந்தால், நான் சொன்ன கருத்துக்களில் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். ஓகே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொரோனா ஒரு காலத்தில் மனிதர்களுக்குடையில் மூஞ்சியே பார்க்க முடியாமல் அலைஞ்சிருந்துட்டு இருந்தோம். எல்லோரும் ஆளுக்கு ஒரு மாஸ்க் அணிஞ்சிட்டு. இப்போ அதே பிரச்சனை ஆரம்ப காலத்தில் சைனாவில் ஆரம்பித்த கொரோனா உலகளாவ இதில் எல்லா இடங்களுக்கும் பரவின மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போவும் சைனா, ஹாங்காங் போன்ற நாடுகளுக்கு கடுமையான கொரோனா வைரஸ் உருவாகி கொண்டு வருகிறது. அதை நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக என்ன சொல்கிறது, ஏனைய நாடுகளுக்கும் பரவாமல் இறைவன் அனைத்து நாடுகளையும் அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த ஒரு காணொளியை பாட்டொன்று பாடியிருந்தேன். அந்த பாட்டு சம்பந்தமான கருத்துக்களையும் பதிவிட மறக்காதீர்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச மாதிரி வரிகளெல்லாம் ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லி பார்த்து அந்த பாட்டை பாடியிருந்தேன்.
என்ன சொல்கிறது, இப்போ பாடுகள் வந்து ஒரு சில நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வீடியோக்களையும் பாடுங்கள்னு சொல்லி, அதனால் தொடர்ச்சியாக பாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு காலத்தில் இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரே கொள்கையில் வாழ்ந்த தமிழினம், ஒரே கொள்கையில் இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்ந்த தமிழினம் இப்பொழுது தமிழருக்கு இடையிலேயே போட்டியும் பொறாமையுமாக, போட்டி இருந்தால் பரவாயில்லை, பொறாமையாக வாழ்வதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு கவலையை ஏற்படுத்துகிறது என்று சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்மளுடைய ப்ரோ கிருஷ்ணா ப்ரோ வந்து பாருங்கள், அவர் எடுத்து பாருங்கள். உதாரணத்துக்கு அவருடைய மேல் எத்தனை பொறாமைகள், என்னென்னமோ செய்கிறார்கள், என்னென்னமோ நடத்துகிறார்கள். இதெல்லாம் யார் நடத்துவது? ஒரு முஸ்லீமா? கிடையாது. ஒரு சகோதர மொழி பேசக்கூடியவரா? கிடையாது. ஒரு தமிழ் பேசும் உறவுகள் தான். ஒரு தமிழ் பேசும் உறவின் முன்னேற்றத்தை, அவருடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் ஒரு சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி இப்பொழுது நடந்து கொள்கிறார்கள் என்று நமக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஒரு தமிழன் ஒரு வளர்ச்சி அடைகின்ற பொழுது இன்னொரு தமிழன் நிச்சயமாக சந்தோஷப்பட வேண்டும். ஒரு முஸ்லீம் வளர்ச்சி அடைகின்ற பொழுது ஒரு முஸ்லீம் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு சகோதர மொழிக்காரர் வந்து வளர்ச்சி அடைகின்ற பொழுது ஒரு சகோதர மொழிக்காரர் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். இதுதான் இயல்பு, இப்படி தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இதுக்கெல்லாம் மாறாக உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா இனங்களுக்கு இடையிலையும் இப்படித்தான். இப்போ நான் வளர்ந்தாலும் என்னை பிடிக்காத என்னுடைய இனத்தில் இருப்பார்கள். இப்படி எல்லா இனங்களையும் குறிப்பிட்டு தான் சொல்லுகின்றேன். இது இப்பொழுது மனிதனாக பார்ப்பது குறைவு. இதுதான் மிக பிரதான காரணமாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதனும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடாது. தான் எப்படி வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கிறாரோ அதே ஸ்தானத்தில் தான் எல்லாரும் இருக்கிறோன்னு சொல்லி அந்த அடிஸ்தானத்தில் இருக்கிறவரை நினச்சிக்கொள்கிறார். அவரை போல தான் நம்ம, அவன் மட்டும் எப்படி வீடு வாங்கினான், காரு வாங்கினான், நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்கிறோம், நம்மளை மாதிரி அவனும் வாழட்டும் அப்படி நினச்சி போட்டுறது. இப்படி எதுக்கு இந்த கொலவரி? இப்படி வாழாதீங்க தயவு செய்து. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக கூறியிருந்தேன். இன்றைய தினம் இந்த ஒரு காணொளியில் நான் பேசிய வார்த்தைகளில் ஏதாச்சும் தவறுகள் இருந்திருந்தால் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள். இந்த காணொளியை தயவு செய்து பார்த்து இது சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.